Hello viewers, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த முடி கொட்டுற பிரச்சனை. அதிகமா ஹேர் ஃபால் இருக்கு. ஃபோர்ஹெட்லலாம் வந்துட்டு வழுக்க விழுந்த மாதிரி இருக்கு. முடி ரொம்ப மெலிசா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு நிறைய முடி அடர்த்தியா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு தலையில முடியே இல்ல. முடி வளர்றதுக்கு ஏதாவது ஹோம் ரெமெடி சொல்லுங்க. எங்கனால ப்ராடக்ட்லாம் வந்துட்டு காசு கொடுத்து வாங்க முடியல. உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ரிசல்ட் இருக்கு, பட் ரெகுலரா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ண முடியல. ஸோ வீட்லயே ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே ரெடி பண்ணி ஸோ எங்களுடைய முடியை நாங்களே பராமரித்து நாங்களே அடர்த்தியாக கருமையாக நீளமாக வளர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் சூப்பராக எஃபெக்டிவான ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஆண் பெண் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம், கிட்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு இந்த இயற்கையான முறையில் ஒரு ஹேர் க்ரோத்துக்கான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போதும் இளநறைய பிரச்சனையும் சரி பண்ணி நல்லா முடி கருமையாக ஆரோக்கியமான முடி வளர்றதுக்கு உதவும். அதனால இன்னைக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பயனுள்ள வீடியோ இது. ஸோ சூப்பரான ஹோம் ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கு இமிடியேட்டாக ஹேர் ஃபால்ஸை கண்ட்ரோல் பண்ணி இளநரையும் கண்ட்ரோல் பண்ணி அடர்த்தியாக கருமையாக முடி வளர்த்துக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ஹேர் க்ரோத் பேக்கும் சொல்கிறேன், ஒரு சூப்பரான ஆயிலும் சொல்கிறேன். நீங்களே வந்துட்டு வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிலும் சொல்கிறேன், பேக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம். உங்களுடைய முடியோட தன்மையை பொறுத்து எவ்வளோ உங்களுக்கு முடி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு 2 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து நைட்டே வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நார்மல் வாட்டரில் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி நிறைய சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. தேவையான அளவு அந்த வெந்தயம் முழுகிற அளவுக்கு, ஏன்னா நல்லா ஊறிட்டுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதோடு தான் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் அரைக்கணும். ஸோ இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வெந்தயம் வந்து நல்லா நம்ம வந்துட்டு இது மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கணும். இது கூட நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் வெந்தயம்னா 2 டீஸ்பூன் அளவு தயிர் அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு எக் ஒயிட் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், இம்மிடியேட்டாக ஹேர் ஃபால்ஸை ஸ்டாப் பண்ணும். நீங்கள் வந்து இல்லை முட்டையெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிங்கன்னா ஜெல்லி மாதிரி வரும். ஸோ அந்த ஜெல்லி நீங்கள் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஒரு எக் ஒயிட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேக் வந்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலுமே அதையும் சரி பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு எதனால் முடி கொட்டுதுன்னே தெரியாது, ஹேர் ஃபுல்லாக இச்சிங்காக மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இச்சிங்கை சரி பண்ணி முடி கொட்டுறதை சரி பண்ணும். டேண்ட்ரஃபையும் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணும். ஒரு சூப்பரான டேண்ட்ரஃப் ரிமூவல் பேக்குக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் பேக்காகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 இது வந்துட்டு வேலை செய்யும் உங்களுக்கு. இது வந்துட்டு வாரத்தில் 1 முறை இல்லைனா 2 முறை கூட இந்த பேக் நீங்கள் போடலாம். நல்லா ஸ்கேல்ப்லேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சிக்கக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சிக்கக்காயெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு ஷாம்பூ கண்டிஷ்னர் தான் யூஸ் பண்ணுவேன்னா வாரத்தில் 1 முறை சிக்கக்காய் போட்டு யூஸ் பண்ணுங்கள். மற்ற டைம் வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் போட்டுக்குங்க. இந்த பேக் போடும்போது மட்டும் கொஞ்சம் சிக்கக்காய் போட்டு ஹேர் கசக்குங்க. ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு. அந்த 1 முறையே நீங்கள் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் குளிச்சுட்டு வந்து தலை தொடச்சிங்கன்னா அந்த துணியில் வந்துட்டு அந்த டவலில் முடி இருந்துச்சுன்னா இந்த பேக் போட்டுட்டு சிக்கக்காய் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தலை தொடச்சி பாருங்கள், உங்களுக்கு டவலில் ஒரு முடி கூட இருக்காது. கண்டிப்பாக இதை நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் ரிசல்ட் இருக்கும். செகண்ட் வந்து நம்ம ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி பண்ணலாம். இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ரெடி பண்ணுறதுக்கு, பட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு முடி இல்லையோ அங்கெல்லாம் குட்டி குட்டியாக பொடி பொடியாக முடி வளருதுன்னு வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆயில் அப்ளை பண்ணி ஜஸ்ட் ஒரு 20 daysலேயே முடி வளருதுன்னு வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆயில் பால்ட்னஸ் ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வழுக்கையாக இருக்குது, ஏர் நெத்தியாக இருக்குது, ரெண்டாவது முடி அடர்த்தியே இல்லை, இந்த மாதிரி எந்த இஷ்யூஸாக இருந்தாலுமே இந்த ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி வாரத்தில் 3 முறை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு பாதாமை நல்லா கருக்கி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பாதாமையும் கருக்கி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா வெங்காயத்தோல் இருக்கு இல்லைங்களா, வெங்காயத்தோலையும் நல்லா நீங்கள் வந்துட்டு கடாயில் போட்டு நல்லா வறுத்திங்கன்னா கருப்பாக கருகிடும். ஸோ அதையும் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா கருவேப்பிலையும் நீங்கள் நல்லா கருப்பாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது 3ல் எது வேணாலும் நீங்கள் இதே மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம்.
கருவேப்பிலை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெங்காயத்தோல் அந்த மேலே இருக்கக்கூடிய தோல் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பாதாம் பருப்பை கருக்கி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சு 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்துட்டு கெட்டு போகாது. தண்ணி சேராமல் நீங்கள் வந்துட்டு அதை பத்திரமா வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது கூட நான் விளக்கெண்ணெய் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெய் வந்து நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து இந்த விளக்கெண்ணெயோட பெனிஃபிட் தெரிய மாட்டுது. ஸோ ஹேர் ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக விளக்கெண்ணெய் எடுத்து நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். வெறும் விளக்கெண்ணெய் மட்டுமே போதும் உங்களோட ஹேர் ஃபால்ஸை இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணி நல்ல அடர்த்தியான முடி வளர வைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட நான் 2 டீஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விளக்கெண்ணெய் வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் இந்த மெத்தடில் விளக்கெண்ணெயை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜோஜோபா ஆயில்னு வந்துட்டு ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ அந்த ஜோஜோபா ஆயில் நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சூல் 2 சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆயில் வந்துட்டு நல்லாவே ஹேர் க்ரோத் உங்களுக்கு கொடுக்கும். ஹேர் ஃபால்ஸ் இமிடியேட்டாக ஸ்டாப் பண்ணும். உங்களுடைய முடியை வந்துட்டு நல்ல கருமையாக உங்களுக்கு வச்சுருக்கோம். கருமையாக மாற்றவும் செய்யும். இளநரை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்குலாம் தலை ஃபுல்லாக இளநரை இருக்குது. வெள்ளை முடி இல்லாத பிள்ளைங்களே இல்லை. நீங்கள் வந்து இந்த ஆயிலை ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல முடி வந்துட்டு அவங்களுக்கு கருப்பாக மாறிடும். வளர்கிற முடியும் கருப்பாகவே அவங்களுக்கு வளரும். ஸோ இளநரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ஆயிலுக்கு இருக்குது. ஹேர் க்ரோத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ஆயிலுக்கு இருக்குது. எவ்வளோதான் முடி கொட்டினாலும் சரி தான், உடனே அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய தன்மையும் இந்த ஆயிலுக்கு இருக்குது. என்ன இஷ்யூஸ்னால ஹேர் ஃபால்ஸ் ஏற்பட்டாலும் அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு பார்த்து அதை சரி பண்ணி நல்லா முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஆயில். ஸோ இந்த ஆயிலை நீங்கள் நுனி முடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மெயினாக ஸ்கேல்ஃபுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ஆயில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அழகாக பில்லர் மூலமாக எடுத்தோ இல்லை நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக ஸ்கேல்ஃபில் நீங்கள் விட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுக்கணும். நல்ல மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க. 1 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் இருக்கும். வாஷ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு பிடிக்கல, தலையில் இருக்கிறது பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குன்னா வாஷ் பண்ணிக்கலாம். அது 1 hour கழிச்சு. ஸோ இந்த பேக்கும் இந்த ஆயிலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஹேர் ஃபால்ஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி நம்ம பார்த்துட்டோம். எங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது, ஏன்னா வந்து நாங்கள் ரெடி பண்ணுறதும் சேம் இதே ஹோம் ரெமெடி, இதே ஹோம் மெத்தடில் தான் நாங்களும் ரெடி பண்ணுறோம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டும் 100% ஆர்கானிக் தான். எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இளநரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது முடி வந்து நல்லா அடர்த்தியாக பவுன்சியாக வளர்கிறதுக்கு எங்ககிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 20 மூலிகைகள் வச்சு இந்த ஆயில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். பியூர் பிளாக்ல இருக்கும். இது இளநரையை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் ஃபால்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும். நார்மல் கோகனட் ஆயில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே மெத்தடில் ஸ்கேல்ஃப்லேருந்து நுனி முடி வரைக்கும் நீங்கள் இந்த ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். முடி நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ சூப்பர் ரிசல்ட் இருக்குது இந்த ஆயிலுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு தான். எப்படி ரெடி பண்ணணும் வீடியோ கூட நான் உங்களுக்கு லிங்க் கேளுங்க, நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்களே கூட வீட்டில் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சன்லைட்டில் 1 week வச்சு எடுக்கக்கூடிய ப்ராசஸ் இது. சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கான ஆயில். இதுவே ரிசல்ட் இருக்கும். இது கூட அடிஷ்னலாக என்ன மாதிரி விஷயம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரோஸ்மெரி ஆயில். ஸோ ரோஸ்மெரி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயில். ஸோ அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரோஸ்மெரி ஆயில் எப்படி ரெடி பண்ணுறவங்களுடைய மேக்கிங் வீடியோ நான் போட்டிருக்கேன். ஏன்னா டைரெக்டாக ரோஸ்மெரி ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இது கூட ஒரு 2-3 ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் ஹேர் க்ரோத் ஆகக்கூடிய ஆயில். நீங்கள் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணும். எப்படி இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆல்மண்ட் ஆயில் நம்ம ரெடி பண்ணி ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணுறோமோ அது மாதிரி ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுக்கணும். வாரத்தில் 2 இல்லை 3 நாள் நீங்கள் வந்து இந்த ரோஸ்மெரி ஆயில் போட்டுக்கலாம். இமிடியேட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் ஆகும். நல்லா முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும். ஸோ ரோஸ்மெரி ஆயிலும் நம்ம கிட்டே இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் பேக். இது வந்துட்டு ஹெர்பல் பேக். நம்ம மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இந்த மாதிரி வந்துட்டு ஹெர்பல் மூலிகைகள் வச்சு நம்ம இந்த மாதிரி லீஃபை வச்சு பவுடர் பண்ணி இந்த ஹேர் க்ரோத் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தண்ணியிலையோ இல்லை சாதம் வடித்த கஞ்சிலையோ இல்லை அரிசி கழுவின தண்ணியிலையோ மிக்ஸ் பண்ணி வாரத்தில் 1 முறை ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். 4வதாக பார்த்தீங்கன்னா ஷாம்பு இருக்குது. நம்மக்கிட்ட ஹெர்பல் ஷாம்பு இருக்குது, ஆர்னிகா ஷாம்பு இருக்குது, டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்குது. ஸோ ஹெர்பல் ஷாம்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நம்ம எப்படி 20 மூலிகை வச்சு ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறோமோ சேம் அதே மெத்தடில் தான் ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணுறோம். ஃபுல்லாக ஹெர்பல் ஸ்மெல் இருக்குது உங்களுக்கு.
ஆர்னிகா ஷாம்பு பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ஸ்மெல் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஹெர்பல் ஸ்மெல் பிடிக்காதீங்களா, ஆனால் மல்லிப்பூ ஃப்ளேவர் போட்டு ஆர்னிகா ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஹெர்பல் ஷாம்புக்கும் ஆர்னிகா ஷாம்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஆர்னிகா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணினா கொஞ்சம் உங்களுக்கு சில்கி ஷைனியாக இருக்கும். பவுன்ஸே வேணும்னா ஹெர்பல் ஷாம்பு போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு முடி ரொம்ப மெலிசாக இருக்குன்னா நீங்கள் ஹெர்பல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணினா நல்லா பவுன்ஸியாக இருக்கும் ஹேரு. சில பேருக்கு வந்துட்டு முடி ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னா ஆர்னிகா ஷாம்பு போடலாம். ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும். சேம் டைம் நல்லாவே வந்துட்டு ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் ஹேர் க்ரோத்துக்காகவும் ஹேர் ஃபால்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும், ரெண்டாவது இளநறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆயில் ஷாம்பு ஹேர் க்ரோத் பேக். உங்களால் ஹோம்மேட் ட்ரை பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஹோம்மேட் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் எங்கள் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். எங்கள் ப்ராடக்ட்டே எப்படி ரெடி பண்ணுறோன்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படியாவது யூஸ் பண்ணுங்க, எப்படியாவது உங்களை நீங்க பேணி பாதுகாத்துக்குங்க. ஸோ எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கையில தான். ஸோ நமக்கு வேண்டிய விஷயங்கள் நாம தான் செஞ்சுக்கணும். உங்களுக்கு வேண்டிய விஷயம் நீங்க செஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் வீடியோ போடுறது. உங்களை நீங்க கேர் பண்ணிக்கங்க, உங்களை நீங்க பார்த்துக்குங்க. ஓகே, நீங்க ஓடினதெல்லாம் ஓகே தான், ஓடிட்டே இருங்க. நம்ம லைஃப் அப்படிதான் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கு. நம்ம ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்மளை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகலாம் நீங்க வந்துட்டு உங்களை நீங்க கேர் பண்ணாம இருக்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய விஷயத்த நீங்களே செஞ்சுக்கிங்க. சின்ன சின்ன ஆசைகள் உங்களுக்கு இருக்கா, அதை நீங்களே நிறைவேற்றிக்கிங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு விஷயம் வந்துட்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா, செஞ்சுக்கோங்க. வேலையோட வேலையை அதையும் செஞ்சுக்கோங்க. ஒன்று சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா, உடனே அதை வாங்கி சாப்பிட்டுக்குங்க, செஞ்சு சாப்பிட்டுக்குங்க. ஒரு ட்ரெஸ் போடணும்னு ஆசையாக இருக்கா, ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா, அம்மாவை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கா, அப்பா கூட பேசணும்னு ஆசையாக இருக்கா, இதெல்லாம் உடனே செஞ்சு முடிச்சுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் நமக்கு நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஸோ அன்னன்னைக்கு உள்ள ஆசைகளை, அன்னன்னைக்கு உள்ள விஷயத்தை அன்னன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணுன்றதை நமக்கு எப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம போராடி ஓடி உழைச்சி தான் அதை தெரிஞ்சுக்கணும். ஓடிட்டே இருக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும். நமக்குன்னு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஓடிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ கிடைச்சா ரொம்ப அதிகம் சந்தோஷப்படக்கூடாது, கிடைக்கலன்னா அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும், உழைச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ எதுவுமே நமக்கானது கிடையாது, அது உணருங்க. எதுக்காக ஓடுறோம், எதுக்காக உழைக்கணும், ஏதாவது நமக்காகவா, ஏதாவது நம்ம போகும்போது கொண்டு போகிறோமா, எதுக்காக கவலைப்படுறோம், எதுக்காக கஷ்டப்படுறோம், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நமக்கானது கிடையாது. மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் அமீனா.